அன்னைக்கு அக்டோபர் 23, 2018 இரவு நேரம். மணி சரியா 11:45. ஆரக்கிளுங்கிற அந்த நிறுவனத்தோட வாடிக்கையாளர் சேவை மைய கட்டடத்தோட 7வது மாடியில ஊழியர்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நிறுவனத்தோட பாதுகாவலர் ஒரு பணியாளர் அணுகிறாரு. சார், உங்களை பார்க்க 2 பேர் வந்திருக்காங்க. என்னையா இந்த ராத்திரிலையா? ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த டைம்ல என்ன பார்க்க வர மாட்டாங்களே? தெரியல சார், உங்களை தான் கேட்குறாங்க. வெயிட்டிங் ரூம்ல உட்கார வச்சிருக்கேன். இதை கேட்ட அந்த பணியாளர் தயக்கத்தோட வெயிட்டிங் ரூமுக்குள்ள போறாரு. அங்க 2 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க உயரமாகவும் அகலமாகவும் பார்க்கறதுக்கு இருக்கிறாங்க. அவங்கள ஒருத்தன் அவர் முன்னாடி கையை நீட்டி, ஹலோ மிஸ்டர் தரன் அப்படின்னு சிரிச்சான். தரனுங்கிற அந்த பேரை கேட்டதும் அந்த ஊழியர் ஆச்சரியப்பட்டு நடுங்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அவர் அந்த பேரை கேட்டு கிட்டத்தட்ட 15 வருஷங்கள் ஆகியிருக்கும். அவரோட மனைவி, குழந்தைகள் அப்படின்னு அவரை தெரிஞ்சவங்க எல்லாரும் பர்வீன் பட்டேலுங்கிற பேரால தான் அறிஞ்சு வச்சிருந்தாங்க. ஆனா 15 வருஷங்களுக்கு அப்புறம் ஒருத்தன் இந்த பேரை சொல்லி அவரை கூப்பிடுறாங்கிறது அவனை கொலை நடுங்க வைக்குது. தரனோட கைகளை உத்து பார்த்த அந்த மனுஷன், உன்னோட ஆட்டம் முடிஞ்சிடுச்சு, வா போலாம் அப்படின்னு கூப்பிடுறான். அவனை கீழே அழைச்சிட்டு வரவே அங்க ஒரு போலீஸ் கார் நிக்குது. வந்தவங்க காவல்துறை அதிகாரிகள். அவனை கார்ல ஏத்துறாங்க. 15 வருஷத்துக்கு அப்புறம் போலீஸ் ஏன் இவ்வளவு தூரம் வந்து ஒருத்தனை கைது செய்யணும்? அந்த அளவுக்கு அவன் என்ன பண்ணியிருப்பான்? வாங்க இந்த கதையில பார்க்கலாம். அது இந்த கைது செய்யப்பட்டு சுமார் 15 வருஷத்துக்கு முன்னாடி பிப்ரவரி 2003 அன்னைக்கு இரவு கைது செய்யப்பட்ட தரனும் அவனோட மனைவி சைஜியும் திருமணமாகி அப்போ 3வது மாசம். தரன் ஒரு ஸ்கூல்ல பிடி டீச்சரா வேலை பார்த்துட்டு வர்றான். அது பக்கத்துல இருந்த பள்ளியிலேயே சிஜியும் டீச்சரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. தரன் எப்போல்லாம் ஸ்போர்ட்ஸ் டோர்னமெண்ட்னு வெளியே போறாரோ அப்போல்லாம் மனைவி கிட்ட, சிஜி நீங்க தனியா இருக்க வேண்டாம், அடிக்கடி இங்க திருட்டுலாம் வேற நடக்குது, உங்க அப்பா வீட்டுக்கு போயிரு அப்படின்னு அனுப்பி வச்சிருவார். இப்படியா ஒரு முறை அப்பா வீட்டுல தங்கி இருந்த சிஜி அங்கிருந்து கிளம்பும் போது, அப்பா எனக்கு பெட்ரோல் போட கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அவ கேட்ட பணத்தை உடனடியா கொடுத்த அப்பா, என்னம்மா மருமகன் உன்னை சரியா கவனிக்கிறது இல்லையா என்ன அப்படின்னு வருத்தத்தோட கேட்கவே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பான்னு அவ அங்கிருந்து கிளம்புறான். இப்படி இருக்க சிஜி பிப்ரவரி 14 ராத்திரி 15 நிமிஷம் அவளோட தங்கச்சி கிட்ட போன்ல பேசுறா. இது நடந்து 2 மணி நேரத்துல தரன் சிஜியோட அப்பாவுக்கு கால் பண்றாரு. அவரை உடனடியா மருத்துவமனைக்கு வர சொல்றாரு. மருத்துவமனை அவங்க அடையவே அழுதபடி மூலையில இருந்த தரன் அவங்கள பார்த்ததும் ஓடோடி வர்றாரு. மாமா, தாவணியில கழுத்தை நெரிச்சு சிஜிய திருடங்க கொண்டுட்டாங்க மாமா. போலீஸும் அவங்க வீட்டுல வந்து செக் பண்ணி நகை, பணம் எல்லாம் கொள்ளை போனதை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த நேரத்துல தரனோட உடல்நிலை ரொம்பவே மோசம் அடைஞ்சு அவர் ஆஸ்பத்திரியில அனுமதிக்கப்படுறாரு. போலீஸ் அந்த பகுதியில இருக்கிற திருடர்களோட தகவலை சேகரிக்கிறாங்க. ஆனா அவங்க யாரும் திருடுற முறைப்படி இந்த திருட்டு நிகழாம இருக்கவே போலீஸ் பேரதிர்ச்சி அடைகிறாங்க. இப்படி இருக்கத்தான் பிப்ரவரி 16, 2003 தரனோட மூத்த சகோதரன்ட்ட இருந்து காவல்துறைக்கு கால் பண்ணி அந்த அதிர்ச்சி ஊட்டுற தகவலை சொல்றாரு. ஹலோ சார், தரன் ஹாஸ்பிட்டல்ல காணோம் சார். செய்தியை கேட்ட போலீஸ் அதிர்ச்சி அடைகிறாங்க. தரனோட பரிதாப நிலைமையை பார்த்து தான் போலீஸ் அவனை ஹாஸ்பிட்டல்ல இருக்க அனுமதிச்சிருந்தாங்க. இதனால சிஜி குடும்பம் போலீஸ் மேல கோபம் அடைகிறாங்க. ஏன் தரனை தனியா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதுக்கு அனுமதிச்சிங்கன்னு போலீஸ்ட கேக்குறாங்க. இப்படியா வழக்கு மீடியாவோட கவனத்துக்கு போகவே போலீஸ் மீதான அழுத்தம் இன்னும் அதிகரிக்குது. போலீஸ் தீவிரமா தரனை தேட தொடங்குறாங்க. தரனோட குடும்பத்தினரை கைது செஞ்சு விசாரிக்கிறாங்க. அந்த நகரம் முழுக்க முற்றுகை நடத்துறாங்க. இருந்தும் தரனை பத்தின எந்த ஒரு சின்ன துப்பையும் கண்டுபிடிக்க முடியல. இந்த நிலையில காவல்துறை தரனை பத்தி தகவல் கொடுக்கறவங்களுக்கு பண பரிசு வழங்குறதா அறிவிக்கிறாங்க. இருந்தும் யார்கிட்ட இருந்தும் அவனை பத்தி எந்த விதமான தகவலும் போலீஸுக்கு வரல. இந்த நிலையில தான் போலீஸ் தரனோட போனை ட்ரேஸ் பண்றாங்க. அவன் 16 பிப்ரவரி அவனோட முன்னாள் காதலிக்கு கால் பண்ணி இருக்கிறத போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. போலீஸ் அவளை கூப்பிட்டு விசாரிக்க, அவ பிப்ரவரி 16 அன்னைக்கு தருண் எனக்கு கால் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணான். ஆனால் அதுக்கு முன்னாடியே சிஜி இருந்த நியூஸ் எனக்கு கிடச்சிருச்சு. இதில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நான் உணர்ந்தேன். அதனால தான் அவனோட ப்ரப்போசலை நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன்.
அதுக்கப்புறம் அவன் எனக்கு காலே பண்ணலை. இப்படியா தரனை பத்தின எந்த துப்பும் இல்லாம 6 ஆண்டுகள் போகுது. தரன் பற்றிய எந்த செய்தியும் இல்லைங்கிற காவல்துறை தருண் எப்படியும் அவனோட குடும்பத்துக்கு தொடர்பு கொள்ள முயற்சிப்பான்னு காவல்துறை காத்திருக்காங்க. ஆனா தரன் ஒரு வாட்டி கூட அவன் குடும்பத்தை சந்திக்கவோ இல்ல தொடர்பு கொள்ளவோ முயற்சிக்கவே இல்லை. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டுகள் கடந்து அது 2016 காவல்துறையில ஒரு புதிய அதிகாரி சேர்றாரு. அந்த ஸ்டேஷன்ல இருந்த வழக்கெல்லாம் மறு ஆய்வு செஞ்சவரு ஏட்டு அந்த கரண் கேஸ் என்னாச்சு? போலீஸ் மறுபடியும் தேடுதல் வேட்டை ஆரம்பிக்கிறாங்க. சாதாரண உடையில தரனோட அம்மா வீட்டை சுத்தி சோதனை செய்யறாங்க. ஆனா தரன் அவங்கள சந்திக்கிறத வழக்கமா வச்சிருந்ததாவே அவங்களுக்கு தெரியல. இப்படி இருக்கதான் திடீர்னு ஒரு நாள் ஸ்டேஷனோட போன் அலருது. டெல்லியில ஒரு மால்ல தரனை பார்த்தேன். ஹலோ, நீங்க யாரு? எதிர் திசையில இருந்தவர் காலை கட் பண்ணிடுறாரு. போலீஸ் குழு டெல்லி போய் மாலோட சிசிடிவி கேமராவை செக் பண்றாங்க. ஆனா தரன் வந்ததுக்கான எந்த தடயமும் இல்லை. இன்னும் பல இடங்கள்ல அவனை பார்த்ததா போலீஸ்க்கு தகவல் கிடைக்குது. அதனால அவன் உயிரோட தான் இருக்கான்னு போலீஸ் நம்புறாங்க. இந்த கேஸை எப்படியாவது முடிக்கணும்னு முடிவு பண்ண போலீஸ் அடுத்த கட்டமா அவனோட குடும்பத்தோட காலை ட்ரேஸ் பண்றாங்க. கண்டிப்பா தரன் ஏதாவது தப்பு பண்ணுவான்னு போலீஸ் காத்திருந்த போதான் பெங்களூரோட அந்த லேண்ட்லைன் நம்பர்ல இருந்து தரனோட அம்மா மொபைலுக்கு ஒரு கால் வந்ததை போலீஸ் நோட் பண்றாங்க. ஆரக்கிள்ங்கிற நிறுவனத்தோட வாடிக்கையாளர் சேவை மையத்தில இருந்து வந்ததா போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த சின்ன லீடை வச்சுக்கிட்டு போலீஸ் டீம் அகமதாபாத்ல இருந்து பெங்களூருக்கு போறாங்க. காவல்துறை அந்த நிறுவனத்தோட எல்லா ஊழியர்களோட விவரங்களையும் கலெக்ட் பண்றாங்க. தரனுங்கிற பேர்ல யாராச்சும் இருக்கிறாங்களான்னு தேடி பாருங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லவே லிஸ்ட்டை ஃபுல்லா தேடி பார்த்த டீம், சார் ஃபுல்லாக தேடி பார்த்துட்டோம் சார், தரன்ற பேரில் யாருமே கிடையாது. இந்த லீடும் தரன் கிட்ட கொண்டு போகலைங்கிற கோவத்துல இன்ஸ்பெக்டர் அந்த லிஸ்ட்டை டேபிள் மேல வைக்கிறாரு. அங்க இருந்த டேபிள் ஃபேன்ல இருந்து வந்த காத்து அந்த லிஸ்ட்டை புரட்ட இன்ஸ்பெக்டர் அந்த பேரை பார்த்து பேரதிர்ச்சி அடைகிறாரு. அந்த பெயர் பர்வீன் பட்டேல். அந்த பேரை பார்த்தப்போதான் பர்வீன் பட்டேல்ங்கிற ஒருத்தரோடையும் அவரோட மனைவி நிஷாவோடையும் தரனோட அம்மா அடிக்கடி பேசிட்டு இருந்தது போலீஸுக்கு ஞாபகம் வருது. போலீஸ் பர்வீன் பட்டேலோடையும் அவரோட மனைவி நிஷாவோட பேக்ரவுண்டையும் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்க செக் பண்ணும்போது ஆச்சரிய தரக்கூடிய ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க. அது என்னன்னா, பர்வீன் பட்டேலோ இல்ல அவரோட மனைவி நிஷாவோ சமூக வலைத்தளங்கள்ல அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் அவங்களுடைய புகைப்படங்கள் எதையுமே அதுல அப்லோட் பண்ணாம இருந்தது சந்தேகங்களை ஏற்படுத்துது. இந்த காலத்துல இப்படி ஒரு சிட்டியில வாழக்கூடிய கப்பிள்ஸ் கண்டிப்பா சமூக வலைதளங்கள்ல அவங்களோட புகைப்படங்களை அப்லோட் பண்ணணுமே. அப்படி இருக்க போலீஸ் இவங்கள மேல இன்னும் தீவிரமான கவனத்தை செலுத்துறாங்க. அதுல பர்வீன் பட்டேல் மேலையும் அவர் மனைவி நிஷா மேலையும் அதிக கவனத்தை செலுத்துறாங்க. அப்படி செலுத்தும் போதுதான் இந்த பர்வீன் பட்டேல் தான் தரனுங்கிறத போலீஸ் கிட்டத்தட்ட கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா இதை நேரடியா அவன் கிட்ட போய் விசாரிச்சா அவன் உஷாராயிருவான்னு போலீஸ் அவனுக்கு எதிரான எல்லா ஆதாரங்களையும் கலெக்ட் பண்றாங்க. அப்படி தரனை பத்தியான பேக்ரவுண்டை செக் பண்ணும்போது தான் தரனோட 15 வருஷம் முன்னாடி வேலை பார்த்துட்டு இருந்த அந்த நபர் அந்த தகவலை தெரிவிக்கிறாரு. தரன் ஒரு வாட்டி கைப்பந்து ஆடும்போது அவரோட வலது கையோட மோதிர விரல் வளைஞ்சிடுச்சு. ஸோ தரனோட கையை நீங்க பார்த்தீங்கன்னாலே அந்த விரல் எப்பவுமே வளைஞ்சு தான் இருக்கும். இப்படி இருக்கத்தான் 2 போலீஸ் ஆரக்கிள் கம்பெனியோட வாடிக்கையாளர் அலுவலகத்துக்கு தரனை தேடி போனாங்க. அங்க தரன் கிட்ட கை குலுக்கிறதுக்காக அவங்களோட கைகளை நீட்டினாங்க. இது தெரியாம அவரோட கைகளை கோர்த்து கை குலுக்கவே போலீஸ் அவரோட வலது கையில இருந்த வளைந்த அந்த மோதிர விரலை வச்சு இவர்தான் தரன்னு உறுதி செய்றாங்க. அவரை கைது செஞ்சு விசாரிக்கவே அவரும் தான் தன்னோட மனைவிய 15 வருஷங்களுக்கு முன்னாடி கொன்னதா ஒத்துக்கிறாரு. இந்த நிலையில போலீஸ் விசாரணையில மேலும் பல திடுக்கிடும் தகவல்களை கண்டுபிடிக்கிறாங்க. அது என்னன்னா, தரனோட அம்மா வேற ஒரு உறவினரோட பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருந்த சிம் கார்டை வச்சு தரன் கிட்ட அடிக்கடி தொடர்புல இருந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம இன்னொரு திடுக்கிடும் தகவல் தான் போலீஸ் ஆச்சரியப்படுத்துச்சு. அது என்னன்னா, மனைவி நிஷா இந்நாள் வரைக்கும் பர்வீன் பட்டேல் தான் தன்னோட கணவனோட பேர்னு நம்பிட்டு இருந்தாங்க. போலீஸ் இந்த நிலையில தரனை பார்த்து, ஆமா நீ ஏன் பர்வீன் பட்டேலுங்கிற பேரை சூஸ் பண்ண? நானும் பர்வீன் பட்டேலும் ஸ்கூலில் ஒன்றா படித்தவங்க சார். நான் என்னோட எக்ஸ் ஒய்ஃபை கொன்ன அப்புறம்
போபாலில் கொஞ்ச நாள் அவன் தங்கியிருந்தேன். அங்கே தான் பக்கத்தில் அவன் தங்கியிருந்தான். அவன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நான் ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அவன் ஃபோட்டோ இருந்த இடத்துல என் ஃபோட்டோவை ரீப்ளேஸ் பண்ணேன். அவனோட பேரை என் அடையாளமாக மாற்றிக்கிட்டேன். இதுல இருந்து மனுஷனுடைய இயல்பே தப்பு செய்யறது தான். அந்த தப்பை எப்படி அவன் மறைக்கணும்னு நினைச்சாலும் மறுபடியும் தப்புகளை செய்யற அவனுடைய இயல்பு அவனை தானே தண்டனைக்கு உட்படுத்திடும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரியே இன்னும் நிறைய கதைகளை கேட்கணும்னா கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.